जय श्री मात्रे नमः जय गुरुदत्त जय गुरु परशुराम நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பெயர்ச்சியோட பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும் வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியும் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாரு. பொதுவாகவே கிரகங்கள் வக்ரமா இருக்கிறது, அதாவது இந்த ராகு கேதுகள் எப்பவுமே வக்ர கிரகங்கள், அதனால அதோடைய நகர்வு பின்னோக்கி தான் இருக்கும். இப்போ குரு சனியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வக்ரமானாரு அப்படின்னா 5 மாசம் வரைக்கும் வக்ரமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. அதே மாதிரி புதன் சுக்கிரன் இந்த செவ்வாயெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வக்ரமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை நிவர்த்தி ஆயிரும். அவங்க மற்ற கிரகங்களுடைய நிலையெல்லாம் முன்னோக்கி தான் பயிற்சி ஆவாங்க. இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி பயிற்சி ஆவாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராகு 10ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு ராகுவும் கேது இவ்வளவு நாளா 4ஆம் இடத்துல இருந்தது, 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கும் கேது பயிற்சி ஆகுது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது சகல விதமான சௌபாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம். மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இடம். ராகு 9ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். தேடி வரக்கூடிய பாவம் அப்படிங்கிறது 9ஆம் இடத்தை சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க என்ன பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியங்களும் உங்களை தானா தேடி வரதுக்குண்டான அமைப்பு இந்த ராகு கொடுப்பாரு. அதே மாதிரி கேது 3ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கிறது கேதுக்கு ரொம்ப நல்ல ஸ்தானம். கேதுக்கு 3ஆம் இடம்ங்கிறது சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் கிடைக்க போகுது. அதாவது காரிய வெற்றி உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். ஸோ நீங்க என்னென்ன காரியங்கள் நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் செய்றீங்களோ அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். மிதுனத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பை தான் கொடுக்க போகுது. ஆனா நீங்க என்னன்னா விடாமுயற்சி, அதாவது உங்களுடைய முயற்சியை விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். பொதுவா இந்த 9ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது எல்லாமே உங்களுக்கு அதாவது இப்போ மிகப்பெரிய லெவல்ல ஒரு அதிர்ஷ்டம் தானா தேடி வரும். அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அவ்வளவுதான். அது போக உங்களுடைய ராசிக்கு குரு வரப்போறாரு. குரு ராகு கோச்சாரத்துல 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அங்க ராகு வருது. அதாவது ராகுவே ஒரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகம் தான். அந்த வளர்ச்சி மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமாகும். அதை குரு வேற பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை நடக்க போகுதுன்னு பாத்துக்கோங்க. முக்கியமா இவ்வளவு நாளா மன ரீதியா இருந்த விஷயங்கள், கசப்புகள், கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிருங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, அதாவது நீங்க ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபியூச்சருடைய பிளானிங்ஸை மட்டும் யோசிச்சுக்கோங்க. அது எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடையும். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் முயற்சி எடுக்கணுங்க, அவ்வளவுதான். சிம்பிள். இந்த டைம்ல கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு, அலட்சியத்தை ஒதுக்கி வச்சுட்டு சின்சியரா ட்ரை பண்ணீங்க. சாதாரணமான ஒரு விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணாலே அது சக்சஸ் ஆகும். ஸோ பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி யாரு? புதன். ஸோ புதன் பாத்தீங்கன்னா புத்திசாலிக்கு கிரகம். ஸோ அதனால உங்களுடைய இன்டெலிஜென்ட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய நாலேஜை, உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டம். அதாவது ஊரே பார்த்து வியக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. 9ஆம் இடத்துல குட் நேம், குட்வில், ஒருத்தருடைய குட்வில், அதாவது ஒருத்தருடைய பேர் புகழ் எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்குது. அங்க ராகு வரதுனால உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே பெரிய லெவல்ல இருக்க போகுது. இவ்வளவு நாளா நீங்க யாருன்னே தெரியல அப்படின்னா, அதாவது மிகப்பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல புகழ் உங்களுடைய ஏரியால, உங்களோட ஃபீல்டுல, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க யாருன்னு தெரியும். அது நல்ல விதமா தான் தெரியும். ஏன்னா குருவும் பாக்குறாரு. ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டாம். எப்பெல்லாம் ராகு குரு பாக்குறாரோ அந்த டைம் பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு. அதுவும் 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு என்ன விஷயங்கள் பாக்கியம்னு சொல்றீங்களோ நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சகல விதமான சௌபாக்கியங்களும் தேடி வரக்கூடிய காலகட்டம். அதனால இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா அதாவது குரு ஒரு நல்ல அமைப்புல இருக்கும்போது உங்களுக்கு ராகுவையும் பார்க்கறதுனால பொருளாதார ரீதியா பல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்க சாதிக்கணும்னு மனசுல நினைச்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே நடக்கும். அதுக்குண்டான எஃபர்ட்டை போடுங்க. நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் இருக்குங்க. வெளிநாடு போறது, உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா வேலை
வந்து இவ்வளோ நாளாக வெளிநாட்டில் பார்த்தா நல்லா இருக்குமே, ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஆனால் இந்த டைம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது உத்தியோகத்துக்காக, இது எல்லாமே இந்த டைம்ல நடக்கும். உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் இந்த காலகட்டத்தில். 9ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால நல்ல அமைப்பு. அதே மாதிரி நீங்க யாருன்னு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய பேர் வந்து மிகப்பெரிய லெவல்ல இதாகும், உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். உங்களுடைய பேரு திறமைகள் எல்லாமே நீங்க வந்து செய்யக்கூடிய ஒவ்வொருமே பொதுவாகவே இயல்பாகவே மிதுன ராசிக்கு வந்து நல்ல திறமைகள் இருக்கு. அவங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு, உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, ஆனால் அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த காலகட்டம் அது அமைப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் சூப்பரான டைம். அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி ஃபெயிலியர் ஆகிக்கலாம், நீட் எக்ஸாம்ஸோ இல்லை வேற எனி எக்ஸாம்ஸ் ஃபெயிலியர் இருந்துக்கலாம். இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது அதை சக்சஸை கொடுத்துருவாரு. என்ன எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரிங்க, அதில் வந்து உங்களுக்கு சக்சஸ் தான். நீங்க விரும்பின மனசுல நினைச்ச விஷயங்களே கண்டிப்பாக நடக்கும். இந்த நீட் எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணிட முடியும். அதே மாதிரி வந்து இந்த கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால படிப்புல வந்து நல்ல ஆர்வம், நல்ல ஞானம். கேது வந்து ஞானக்காரகனா இருக்கனால நல்ல ஞானம், இது செஞ்சாதான் இது பண்ண முடியும்னு உங்களுக்கே செல்ஃபா ஆர்வம் வந்து அதை செய்வீங்க. அது செய்யறதுனால மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா காரிய வெற்றி அப்படிங்கிறது 3ஆம் இடம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். அதாவது ஒவ்வொரு முயற்சியுமே நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன எஃபர்ட்ஸு கூட நல்ல பலன்கள். அதனால உங்களுக்கு சந்தோஷம், மன நிம்மதி, மன நிறைவு இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடம்ங்கிறது குருநாதர் ஸ்தானமா இருக்கனால நீங்க ஒரு நல்ல குருநாதரை தேடி போங்க. குருவோடைய பிளெஸிங்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஜென்மத்துக்கே வந்து உங்களோட ராசிக்கே குரு வராரு. அதனால குருவுடைய பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியம். குருநாதர் வழிபாடு பண்ணுங்க, கோவில்களுக்கு போங்க. அதே மாதிரி புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய டைம்லாம் இது இருக்குது. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு வழிபாடு பண்ணுவீங்க. புனித நதிகள் நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. 9ஆம் இடம்ங்கிறது உபாசனை குறிக்கக்கூடியது, மந்திர சித்திய குறிக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் ஒரு உபாசனை பண்ணீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கை முழுவதுமே வந்து அது வந்து நிலைத்து நிற்கும். நீங்க என்ன உபாசனை பண்றீங்களோ அது எல்லாமே வந்து அந்த தெய்வத்தையே உங்களுக்கு கண்ணில் காட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்கு. ஏன்னா ராகுங்கிறது ஒரு அமானுஷ்ய கிரகம் தான், அதாவது ஒரு பிரம்மாண்டப்படுத்துறது. அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியறது, இந்த மாதிரி விஷயங்களை ராகு குறிப்பாரு. அப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ ஒரு உபாசனை பண்ணீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய அமைப்புகள், அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கிறது. அது மூலியமா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு வாங்கிக்கிறது, நல்ல வரங்கள் வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். பொதுவாகவே குருநாதர் பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாளா நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. இப்போ வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி தந்தையாருடைய வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தந்தைக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், அல்லது தந்தைக்கு சிறு கண்டங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்துக்கோங்க. உறவினர்களிடையே வந்து பிரச்சனைகள் 9ஆம் இடத்துக்கு வரும்போது பிரச்சனைகள், உங்க மேல பொறாமைகள், இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினா வந்து அழுத்தி சொல்லணும் அப்படின்னா தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பிரச்சனைகள் இருக்கு, அதுல கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு, அதாவது கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி முக்கியமா வந்து வலதுகால் வந்து இது. அதே மாதிரி ஆண்களுக்கு வலதுகால், பெண்களுக்கு இடதுகால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள், ஃபுட் பாய்சனிங், இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேதுவும் வந்து அலைச்சல்களை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல் அப்படின்னா நீங்க எதிர்பாராத அலைச்சல், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய அலைய வைக்கும் உங்களுக்கு. ஆனா அந்த அலைச்சல் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது சகோதரனிடையே ஒற்றுமைகளை பிரிய வைக்கும். அதாவது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் நல்ல நெருக்கமாக இருந்தால் கூட ஒரு கருத்து வேறுபாடை உண்டு பண்ணி விட்டுரும். ஸோ அதில் கவனமாக இருங்க. உங்கள் மேலே வந்து கேது நன்மைகள் சொன்னேன், அதோடைய தீமைகளும் தெரிஞ்சுக்கணும்ல. வதந்தி வரும் உங்களை பற்றி, தப்பான வதந்திகள். நீங்கள் நல்லவர் தான், வல்லவர் தான், அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அது உங்கள் குடும்பத்தில் தெரியும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கேது வந்திருக்கனால
இந்த 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன். ஸோ அதனால தேவையில்லாத வதந்திகள் உங்க மேல ரூமர்ஸ் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா விஷயத்துக்குமே வந்து நீங்க வந்து செவிசாய்க்க கூடாது. சில விஷயங்களை கடந்து வரணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நேரம் தான் விரயமாகும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்க வந்து சென்சிட்டிவா இருக்கிறது வந்து என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ராகு கேதுக்கள் வரும்போது கஷ்டத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதுவும் நமக்கு என்ன வீக் பாயிண்டோ அதுல தான் பிடிக்கும். நீங்க ஒருவேளை வதந்தியை பத்தில கவலைப்படலைன்னா அங்க வேற எதையாவது சகோதரன் அளவு சகோதரி வழியோ ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணும் உங்களுக்கு. அதாவது நம்மளை விட, அதாவது பொதுவாகவே வந்து உங்களை விட கிரகங்கள் தான் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ உங்களுடைய வீக்னஸ் வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கிரகங்களுக்கு தெரியும், முக்கியமா ராகு கேதுக்கு. ஸோ நம்ம எல்லா விதத்துக்கும் ப்ரிப்பேரா இருந்துக்கணும். நாட்கள் இதுல இருந்து நம்ம கடந்து வர முடியும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உணர்ந்து செயல்பட்டாலே போதுமானது. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து டென்ஷன், டிப்ரெஷன்ஸ் ஏதாவது என்ன சம்மந்தப்பட்டதுன்னா உங்க மேல கெட்ட பேரு. எப்படி ராகு வந்து உங்களுக்கு நல்ல பேரை கொடுக்குமோ அதே மாதிரி கேது வந்து தேவையில்லாத ரூமர்ஸ், கம்யூனிகேஷன். அது முக்கியமா வந்து நீங்க எதுல கவனமா இருக்கணும்னா, நீங்க வந்து யாரு கூடயாவது வாட்ஸ்அப்ல சேட் பண்றது, தெரியாத ஆப்ஸுக்கு போய் இது பண்றது, கம்யூனிகேஷன்ஸ். நீங்க வந்து எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியால இருக்கீங்களோ அத்தனையிலுமே வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா உங்களோட சோசியல் மீடியா ஹேக் ஆகலாம், ஹேக் பண்ணலாம், அதில் மிஸ்யூஸ் ஆகலாம். அதனால இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. தெரியாம இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும். எப்போ இந்த ராகு கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதுல அலட்சியம் காமிக்காம ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இது ரீதியா நிறைய பிரச்சனை, மன உளைச்சல்களை சந்திக்கிற மாதிரி வரும். ஆனா பொருளாதார ரீதியா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த கம்யூனிகேஷன் சார்ந்தது, ஒருத்தர்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணப்படலாம், அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. முக்கியமா பெண் பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது 3ஆம் இடம் அப்படின்னாலே பொதுவாகவே இந்த கம்யூனிகேஷன் A to Z இது எல்லாத்துலேயுமே கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே மானம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதனால ஆண் பெண் பேதம்லாம் இல்லை. இதுல யார் யாருக்கு எங்கெங்க வீக்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த ராகு கேது செயல்படும். ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து வர பழகிக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஆனா சில தீமைகளும் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான். உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வந்து பேசப்படும். இவங்க இப்படி அப்படின்னு உங்களுடைய திறமைகள், நல்ல திறமைசாலி நீங்க. செயல்திறன் மிக்க நபர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிதுன ராசி தான். ஸோ உங்களுடைய செயலின் திறனையும் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் சாதனை புரியறதுக்கு காலகட்டமாக தான் இது இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சி. ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் மிதுன ராசியில் ரியல் எஸ்டேட்டாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து லைஃபை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான டைம்னா இந்த டைம் தான். கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட்டில் ஆயிடலாம். இடத்த வாங்கிட்டு விற்காமல் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, இதை விற்றுட்டு வேற இடம் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இல்லைன்னா இது விற்றுட்டு வேறு விஷயங்கள் செய்யலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களோட இடம் விற்காமே இருக்கும்ல, அவங்கெல்லாம் இந்த டைம் 3ஆம் இடத்துல கேது வந்திருக்கு, இந்த டைம் வந்து வித்தரலாம். இந்த டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்தரலாம். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். இடம் விற்கிறதுக்கு உண்டான பரிகாரம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பொதுவாகவே இந்த ராகு கேது வந்து மிதுன ராசி பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்குது. அதே நேரத்தில் சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணுது. நிறைய சொத்துக்கள் வாங்குறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் செஞ்சா சக்சஸ் ஆகும். அவங்க ஓனா பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைறதுக்கு உண்டான விஷயங்களும் இதுல இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாகவே பொருளாதாரத்துல உயர்வு, உத்தியோகத்துல உயர்வு, இது எல்லாமே நல்லா இருக்கு. சொத்து சேர்க்கையும் உயர்வு. இவ்வளவு நாளா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ராகு கேது எப்ப பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி வந்து 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகுவும், கேது வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது.
பொதுவாகவே ராகு கேது அப்படிங்கிறது வந்து வக்ர கிரகங்கள். ஸோ அதனால பின்னோக்கி தான் நகரும். இப்போ குரு சனியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு, இப்போ குரு சனியெல்லாம் 5 மாதங்கள் மேக்சிமம் வந்து வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வக்ர நிவர்த்தியாகி முன்னோக்கி நகர்ந்து போகும். இப்போ சுக்கிரன் புதன்லாம் என்ன குறிப்பிட்ட நாட்கள், அதுக்கப்புறம் அந்த வக்ர நிவர்த்தி ஆனோன்னா அது அவங்கெல்லாம் வந்து முன்னோக்கி அந்த கிரகங்கள்லாம் நகரும். ஆனால் இந்த ராகு கேதுக்கள் வந்து எனி டைம் எப்பொழுதுமே வக்ரமாக இருக்குது. ஸோ அதனால எப்பவுமே வக்ரமா இருக்கனால இந்த ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி தான் எப்பவுமே பெயர்ச்சி ஆவாங்க. இப்ப சனிலாம் வந்து 10ஆம் இடத்துல இருந்து அடுத்தது 11ஆம் இடத்துக்கு, இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிருக்காரு, பாக்கிய சனியா இருக்கு. ஆனா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் வந்து பின்னோக்கி நகர்றதுனால பாக்கிய ஸ்தானம் ராகு வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்து இப்ப அஷ்டமத்துல ராகு, அஷ்டம ராகுவாகவும், கேது வந்து 2ஆம் இடத்துக்கு, இவ்வளவு நாளா 3ஆம் இடத்துல இருந்துச்சு, இப்ப 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இதுதான் உங்களுடைய ராசி அமைப்பு படி வந்து ராகு கேதுடைய பொசிஷனுங்க. இப்பதான் எனக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள அஷ்டமத்துக்கு இன்னொரு கிரகமா அப்படி நீங்க நினைக்காதீங்க. அஷ்டமத்துல கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு சிறப்பான நிலை இல்லதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ராகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அது போக 1.5 வருஷம் தான். அஷ்டமத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அந்த அஷ்டமத்தில் ராகு இருந்தால் பொருளாதார நிலைக்கு நல்லது தான். ஆனால் ஹெல்த் வைஸு கவனமாக இருந்துக்கணும். அதாவது சனி மாதிரி ராகு செய்ய மாட்டார். ராகு வந்து யோகக்காரகன், சனி கர்மக்காரகன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கர்மா அப்படியே கொடுப்பாரு, தண்டனை கொடுப்பாரு. சம்டைம் நல்லவங்களே சோதிப்பார். ஆனால் ராகு அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து நல்ல யோகத்தை கொடுப்பாரு. உங்க லைஃப்ல நீங்க என்ன யோகம் நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு போயிடுவாரு. ஜாலியான கிரகங்கள் தான். ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு விஷயங்களும் நிதானமா செய்யணும். அது இந்த சனி மாதிரி உங்களுக்கு மனவேதனையும் மன கஷ்டங்களும் வராது. அதனால கவலைப்படாதீங்க. அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கவனமாக இருக்கணும், சரிங்களா? உங்களுடைய பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உயர்வு எல்லாமே நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துக்கு ராகு வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மெடிக்ளைம் பாலிசி மாதிரியோ அல்லது லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்னு சொல்கிறது வந்து நான் ஏஜென்ட்டான்னு கேட்டாரு. நான் ஏஜென்ட்லாம் கிடையாது. அதாவது 8ஆம் இடம்ங்கும் போது விபத்து கண்டமாகலாம். ஹெல்த் பாலிசிங்கும் போது உடனே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கையில் காசு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு தண்ட செலவு மாதிரி அதை நினச்சி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமில் இது உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக ஒரு அட்வைஸை தானே தவிர நான்லாம் ஏஜென்ட் இல்லை. காமெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இது உங்களுடைய நலனுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய புரிதல், உங்களுடைய நன்மை. இது ஆல்ரெடி நீங்கள் செய்யறது தான். நான் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆமாம் அப்படின்னு மறந்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன சேஃப்டியோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. இந்த 8ஆம் இடம்ங்கிறத இன்சூரன்ஸ் கிளைம், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். 8ஆம் இடம்ங்கிறதுல பணம் வருங்க. இந்த 8ஆம் இடத்துல வந்து பணம் இருக்குது. ஆனால் அதில் வெளியில் சொல்ல முடியாத பணங்கள். ஒன்று புதையலாக இருக்கலாம், இல்லைன்னா லாட்ரியாக இருக்கலாம், இல்லைன்னா பினாமி சொத்தாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து பெருசாக உழைச்சி வரக்கூடிய பணம் 8ஆம் இடத்தை குறிக்காது. உங்களுக்கு அதாவது 8ஆம் இடத்துல ராகு ஒரு பணத்தை கொடுக்குதுன்னா அந்த பணத்தை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது. அதை வந்து சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. வெளியில் சொல்லிட்டிங்கன்னா அது அப்படியே போயிடும். லாட்ரி வந்து சொன்னீங்கன்னா அது கண்திருஷ்டி மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் வந்து இப்போ பினாமி சொத்துன்னா அதை நீங்கள் போய் சொல்லிட்டு இருப்பீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சேம் அதே மாதிரி தான். ஸோ 8ஆம் இடத்துலேருந்து வரக்கூடியது வந்து வெளியில் சொல்ல முடியாத அல்லது சந்தோஷப்பட முடியாத ஒரு விஷயம். ஆனால் பணம்ங்கிறது வரும். அதனால உங்களுக்கு நன்மையா தீமையான நன்மை தான். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைச்சிரும். 2ல் கேது வந்திருக்காரு, 8ல் ராகு. ஸோ அதனால கடன் ரீதியா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாரு. 8ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை ராகு காலத்துல கால பைரவர் வழிபாடு பண்ணிருங்க. இந்த கால பைரவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வழிபாடு பண்றீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு அப்படியே பிளஸ்ஸிங்கா மாறும். ஏன் அப்படின்னா ஒரு விபத்து கண்டம், உயிர் கண்டம், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து காப்பாற்றும். தலைக்கு வரது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற அந்த இதில் உங்களுக்கு வந்து நிற்கும். மெயினாக இந்த காலபைரவர் வழிபாடு வந்து மாசத்துல ஒரே ஒரு சனிக்கிழமை, அதாவது சில பேர் வந்து அந்த தேய்பிரை அஷ்டமியில் போடுவாங்க. காலபைரவரை
தேய்பிறை அஷ்டமியில் போடுறது நல்லது தான். ஆனால் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனியோடைய வீட்டுக்கு ராகு வந்திருக்காரு. அதனால சனிக்கிழமை ராகுவோடைய காலங்களில் கால பைரவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ராகு அப்படிங்கிறது காலத்தை வென்ற கிரகமாக இருக்கனால அந்த டைமில் காலத்தை வென்றவங்க யாருன்னா காளி, கால பைரவர், இவங்கெல்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வங்களாக இருக்கனால அவங்கள வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை ஒன்று நீங்கள் காளி வழிபாடு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். இதை 2 வழிபாட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்துல நல்ல யோகத்தையும் ஏதாவது கண்டங்கள் வந்தா தப்பிக்கிறதுக்குமே இந்த தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு உறுதுணையா நிற்கும். அதனால நமக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. காலங்கள் கெட்டு கிடக்கும் போது தெய்வத்தையும் தெய்வ வழிபாடையும் பண்றதுனால நமக்கு தப்பே கிடையாது. கொஞ்சம் மனநிலை வெக்ஸாகி இருக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. இப்பதான் உங்களுக்கு அஷ்டமதி சனி முடிஞ்சிருக்குது. இந்த ராகு இதுல வழிபாடு பண்ணாலே போதுமானது. ராகு நல்ல யோகத்தையும் செய்வாருங்க. அவர் பேரே யோகக்காரகன். அதனால பயப்படலாம் வேண்டாம். கேது 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால பண ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியா சால்வ் ஆகும். ஆனா பெரிய லெவல்ல எதிர்பார்க்காதீங்க. இந்த ராகு எந்த இடத்துக்கு இருக்காரோ அதை வளப்படுத்தி விடுவாரு. கேது எங்க இருக்காரோ அதை கொஞ்சம் சுருக்கிதான் விடுவாரு. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஒரே நைட்ல பெருசா பணத்தை எதிர்பார்க்காதீங்க. ஆனா வருமானம்ங்கிறது தடையில்லா வருமானம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். கடன் ரீதியா இருக்க பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத அவமானங்கள், தீரா அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமா, இதைத்தான் நான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் பேசக்கூடிய விஷயங்களை நிறுத்தி நிதானமா பேசுங்க. நம்ம பேசக்கூடிய விஷயம் மற்றவங்களை பாதிக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கால நேரங்கள் இப்போ இல்லைனாலும் ஒரு காலகட்டத்தில் அது வேலை செய்யும். நீ அன்னைக்கு அப்படி பேசினே இல்லை, அதுக்கு இதுதான் பழி அப்படின்னு சொல்லி வேணுக்குமே பழி வாங்கிறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு எங்கேயோ இருந்து ஒருத்தர் வருவார். ஸோ அவங்க கிட்டேருந்து தூர விலகி போயிருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள், அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம். அவங்க வழி சொத்துக்கள் சேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்து கை தூக்கி விடக்கூடிய காலகட்டமா இருக்கு. முக்கியமா பெண்களாக இருந்தா, கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தா 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அங்க ராகு வந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம். அவர் என்ன பண்றாரு, உங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இதே ஆண்களா இருந்தா மனைவி கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப தேவை சிக்கனமா இருந்து பழகுங்க. தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேது 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. 8ஆம் இடத்துல ராகு. இந்த ராகு ஆன்லைன்ல இருந்து நிறைய இது வாங்குறதுக்கு உண்டான விஷயங்களை தூண்டி விடும். ஆன்லைன்ல அதாவது ட்ரெஸ் வாங்குறது, வேற ஏதாவது சம்திங் நிறைய திங்ஸ் வாங்குறதெல்லாம் தூண்டி விடும். அது தேவையில்லாத செலவுகள், அப்புறம் அது ஒரு பெரிய கடனா கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சோசியல் மீடியால இருக்கும்போது கவனமா இருக்கணும். பெண்களுக்கு ஒரு தீரா அவமானங்கள், ஆண்களுக்கு ஒரு விபத்து கண்டங்கள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பார்த்துருக்கணும். நைட் டைம் டிராவலை ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி ஹெல்த் ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சர்ஜரி கண்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பார்த்துருக்கணும். குடும்பத்துல 2ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால குடும்ப நபர்களிடையே வாக்குவாதங்கள் வந்துகிட்டே இருக்கும். இதை வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வருது பார்த்தீங்களா, 4 to 6, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம். அதுல பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை, குடும்ப நபர்களிடையே ஒற்றுமை குறைபாடு இருக்குது, சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்கு, மன நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை எந்த டைம்ல ராகு காலம் வருது அப்படின்னா 4 to 6 மணிக்கு. அதுல அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க. அவங்கள வழிபாடு பண்ணீங்கன்னா எந்த வித பிரச்சனைகளா இருந்தாலும் உடனடியாக சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாம முக்கியமா பாத்தீங்கன்னா செய்வினை கோளாறு, நமக்கு வரக்கூடிய பேர் ஆபத்துகள், விபத்து, அகால மரணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரித்திங்கரா தேவி வழிபாடு தான் கை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க மெயினா இந்த வழிபாடை பண்ணுங்க.
தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து உங்களுடைய நேம், அதாவது உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு. தேவையில்லாத வதந்திகள், தப்பு நீங்கள் செய்ய மாட்டீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் பிராட் மைண்டடாக இருப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் ராகு வந்திருக்கனால தேவையில்லாத கெட்ட பேர், அதனால் மன வருத்தம் இந்த மாதிரிலாம் இருக்கும். பெண்கள் வந்து எங்கேயாவது வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே நேரத்தில் தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் வந்து வளர்ந்து வந்துருச்சு. ஸோ அதனால் பெண்கள் வந்து உத்தியோக ரீதியாகவோ அல்லது வந்து தொழில் ரீதியாகவோ வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்லத்தான் வேணும். ஆனால் அது உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி பண்ணணும். உங்களுடைய குடும்பத்தாருடைய ஆதரவு தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யணும். ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை மறைச்சு நீங்கள் முன்னேறணும்னு அவசியம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு குறைவா இருக்கனால உங்களுக்கு நீங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டயோ அல்லது கணவருடைய பாதுகாப்புலயோ போறது தான் நல்லது. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா சகோதரனோ அல்லது தந்தையாருடைய பெற்றோர்களுடைய ஆதரவோட எங்கேயாவது வெளியில போங்க. இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கு, நல்லா இல்லை. அதாவது உங்களுடைய பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்திக்கணும். வெளியூர் போகும்போது சாதிக்கக்கூடிய பெண்கள், நான் வந்து எல்லா விஷயத்துலையும் இதாக தான் இருப்பேன்னா இருங்க, நான் தப்பு இல்லை. ஆனால் கிரகங்களை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தடை பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரல. பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். முக்கியமாக சோசியல் மீடியாவில் இருக்கவங்க இது எல்லாமே பார்த்துக்கங்க. 8ஆம் இடம்ங்கிறது ராகு வரும்போதோ அல்லது சனி வரும்போதோ ஒரு தீராத அவமானத்தை கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதில் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. மீண்டு வர்றது நம்ம மனசு சீக்கிரமாக வராது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பர். புதையல், திடீர்னு ஒரு அரசியல்வாதி வந்து உங்களுக்கு ஒரு பினாமி சொத்து அவரோட பேரில் வாங்க முடியாது, உங்கள் பேரில் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பினாமி சொத்துக்கள் வரும். லாட்ரி யோகம் இருக்குது. 8ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடியது வந்து லாட்ரி யோகத்தை கொடுக்கும், புதையல் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய நன்மைகளும் இருக்குது. விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்குது. ராகு 8ஆம் இடத்துல வந்திருக்கனால விபரீத ராஜயோகம் உறுதியாக உண்டு. அதாவது ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, டாக்டர் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ஜரி மாதிரி சஜஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ஒப்பீனியன் கேட்டுட்டு எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலாக அந்த ஹாஸ்பிட்டலில் போயிருங்க. செலவு அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்சூரன்ஸை போட்டு வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது சர்ஜரி கண்டத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேராக இருந்துக்கங்க. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள், உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். மீது எல்லாமே கடகராசிக்கு நல்லா இருக்கு. நிதானம், பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானம், தெளிவு, நல்ல உறுதியான தன்மை இருந்தாலே பல விதமான ராஜயோகமும் விபரீத ராஜயோகமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் சம்பத்தும் நல்ல நிலைத்து நிற்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.